தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான செடி கொடிகள் விளைகின்றன, கிடைக்கின்றன. நமக்கு காவிரி படுகையிலே நமக்கு நெல் விளைச்சல் கிடைக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு போகம் விளைந்தது, பிறகு 3 போகம், இப்பொழுது 4 போகம் விளைகிறது. அதே போல் ஊட்டி மலைச்சரிவுகளிலே நாம் தேயிலை பயிரிடுகிறோம். இந்த தமிழ்நாட்டில் மூலனூர், அரவக்குறிச்சி, ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் முருங்கை மிகச்சிறப்பாக விளைகிறது. அந்த மண்ணுக்கேற்ற பயிரை நாம் பயிரிட வேண்டும். இந்த முருங்கை மரங்கள் இந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தை நன்றாக உயர்த்தி இருக்கின்ற ஒரு மரம் 2 வரிசைக்கு, ஒரு வரிசையில் 70 அடி இடைவெளி, ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 10 அடி இடைவெளி, முழுமையும் சொட்டு நீர், வறண்ட நிறம்தான், ஆனால் சொட்டு நீர் பாசனம் மூலமாக மிகச் சிறப்பாக வேளாண்மை செய்கிறார்கள். ஒரு மரத்திலிருந்து ஓராண்டுக்கு 70 கிலோ காய்கறி, முருங்கைக்காய் கிடைக்கின்ற ஒரு முடை கிடைக்கலாம். அதுபோல் ஒரு கிலோவுக்கு என்ன விலை கிடைக்குது? 10லிருந்து 50 வரைக்கும் கிடைக்கும். மூலனூர் தான் முருங்கை சந்தை. பெரிய சந்தை ஒட்டஞ்சத்திரம் இருக்குது. ஒரு மரம் தொடர்ந்து விளைந்து கொண்டே இருக்கும் 10 ஆண்டுகள் வரையில். இது கொஞ்சம் உயரமாக வளர்ந்தோடனே தரித்து விடுகிறார்கள், அதை வெட்டி விடுகிறார்கள். அதேபோல் திரும்ப திரும்ப வளரும், தொடர்ந்து வளரும். பெரிய நமக்கு செலவு அதிகம் இல்லை இல்லையா? செலவில் பெருசாக இல்லை. ஆமாம். முதல்ல முருங்கையில பற்றி என்ன சொல்லலாம்? முதல்ல பவுடருக்கு போயிட்டு இருக்குதுங்க. சரி. மும்பைக்குள்ள முருங்கைக்காயை கொண்டையில சாம்பாருக்காக பவுடர் ஆக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளுக்கு இப்போ நமது நாட்டிலிருந்து பிரேசில், தென் அமெரிக்கா நாடுகளுக்கு முருங்கை சென்றது. இப்போ நம்மை விட அதிகமாக விளை வைக்கின்றார்கள் என்று நான் ஒரு செய்தி படித்தேன். முருங்கை ஆகச்சிறந்த ஒரு உணவு. நமது அன்றாட உணவில் சாம்பாரில் சேர்க்கிறோம், பொரியல் செய்கிறோம், சாப்பிடுவோம். வீட்டுக்கு ஒரு முருங்கை வளர்க்கிறோம். எங்கள் வீட்டிலெல்லாம் முருங்கை மரம் இருந்தது. இலையை விட காய்கள் தான் நிறைய தொங்கும். அப்படின்ற இந்த ஒட்டன்சத்திரம் தேவத்தூர் பகுதியிலே நம்ம தம்பி கோட்டக்கல் ரமேஷ் அவர்களுடைய தோட்டத்தில் முருங்கையை பார்த்தது ஒரு மகிழ்ச்சி.